தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த அரசியல் பிரச்சார பயணம் அப்படிங்கிறது, அதாவது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்ட்டு ஒரு இதோட ஒரு டேக்லைனோட அவர் இந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். மதுரையிலிருந்து தொடங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அண்ணாமலை மாற்றம் நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு பாஜக முன்ன மாதிரி வேகமா இல்லை. ஒன்று அண்ணாமலை பண்ணாரு, அதே மாதிரி நாம பண்ணணும். எடப்பாடி பண்ணிட்டு இருக்காரு, அதே மாதிரி நாம பண்ணணும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த யாத்திரையை நயினார் தொடங்குகிறார். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்தோடு மக்கள் யாத்திரை செல்லும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் தலைமையில் சென்னை மின்ட் மணிகுண்டு பகுதியில் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அலைகடலாய் திரண்டு வாரேன். வழக்கறிஞர் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த அரசியல் பிரச்சார பயணம் அப்படிங்கிறது, அதாவது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்ட்டு ஒரு இதோட ஒரு டேக்லைனோட அவர் இந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். மதுரையிலிருந்து தொடங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அண்ணாமலை மாற்றம் நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு பாஜக முன்ன மாதிரி வேகமா இல்லை. ஒன்று அண்ணாமலை பண்ணாரு, அதே மாதிரி நாம பண்ணணும். எடப்பாடி பண்ணிட்டு இருக்காரு, அதே மாதிரி நாம பண்ணணும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த யாத்திரையை நயினார் தொடங்குகிறார். யாத்திரையுடைய அந்த டேக்லைன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு, தேசிய கட்சிகள் அது பெரும்பாலும் அதை தூக்கி பிடிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்கும். சிலர் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. இன்றைய இளைஞர்கள் மத்தியில், அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில தமிழர்கள், நாம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஊடுருவி இருக்கிறதுன்ற ஒரு விஷயத்த நாம யூஸ் பண்ணிக்கணுங்கிறதும் ஒரு காரணமா இருக்கலாம். அந்த அளவுக்கு சிந்திச்சு இவங்க செய்வாங்கன்னு தெரியல. அவங்களுடைய ஒன்றும் அவ்வளோ சிந்திச்செல்லாம் செய்யப்படக்கூடியவங்க இல்லை. திரும்ப திரும்ப அதை பாரத் மாதா கி ஜெயின் தான் சொல்லுவாங்க. நீங்க எது பண்ணாலுமே இது ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கைக்கு வரணும். அதுக்கு எந்த கட்சிகள் தயாராகிறது? இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எதை செய்தாலும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற பிளானோடையவே இப்போ கடமை இருக்கிறது அதிமுக. எடப்பாடி எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்ல, ஆட்சி அமைத்து விட்டால் என்னென்ன திட்டங்களை எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் என்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. திமுக கூட்டணியில ஒரு பலத்த ஒரு மௌனம் நிலவரதா தெரியுது. இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்காத ஒரு சூழல் இருக்கு. அப்பப்போ ஏதாவது ஒரு உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு ஆக்டிவ் கிரவுண்ட் கேம்பெயின் அப்படிங்கிறது அங்க இல்லாமையே இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? கம்பார்ட்மெண்ட்ல எல்லாம் ஓட்ட உடச்சல், இன்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங், பிரமாதமான இன்ஜின், அவ்வளோதான். நான் இன்ஜின்னு சொல்லுறது திமுக, கம்பார்ட்மெண்ட்ல கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஓட்ட உடச்சலா இருக்காங்களா? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கியவர். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. பல அரசியல் கட்சிகள் தலைவர்களுடைய யாத்திரை பிரச்சாரங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்ப புது வரவாக வந்திருப்பது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த அரசியல் பிரச்சார பயணம் அப்படிங்கிறது, அதாவது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்ட்டு ஒரு இதோட ஒரு டேக்லைனோட அவர் இந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். மதுரையிலிருந்து தொடங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏற்கனவே தமிழக பாஜகல நிறைய யாத்திரைகள் நடந்து இருக்கிறது கடந்த காலங்கள்ல. இப்போ நயினார் யாத்திரை. இப்ப இந்த யாத்திரையுடைய சிக்னிபிகன்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 26 இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே என்டிஏ அந்த அலைன்ஸுக்கு இந்த எந்த வகையில பலம் சேர்க்குமா சேர்க்காதா? உங்களுடைய பார்வை என்ன? நான் எனக்கு 2 பார்வையை வைக்கிறேன். அதாவது புதிய பாஜக தலைவர் அந்த பொறுப்பை நயினார் நாகேந்திரன் ஏற்ற பிறகு ஒரு பரவலான அபிப்பிராயம் மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் இருக்குது. என்னன்னா, அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தபோது இருந்த அந்த எழுச்சி, அந்த உத்வேகம், அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டதாக கருத்து. அதில் எனக்கும் உடன்பாடு, நானும் உடன்படுகிறேன். அப்போ அண்ணாமலை அந்த வெற்றிகரமான அந்த ஒரு உத்வேகத்துக்கு அடிப்படை காரணம் அவர் மேற்கொண்ட என் மண் என் மக்கள்ங்கிற யாத்திரை தான். அதில் சின்சியராக பண்ணார், உழைச்சார், மக்களை சந்தித்தார், திமுக அதாவது ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சார். கூட்டணியிலிருந்து பிரிந்ததனால் அதிமுக மீதும் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்தார். ஒரு சில விஷயங்கள் வரம்பு மீறி தனிநபர் தாக்குதலாம் ஆனது, அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் கட்சியை வளர்ப்பதற்காக சில அரசியல் முன்னெடுப்புகளை நடத்தினார். அதனால் விளைவு என்னென்னா, நிறைய சீட்டு வந்ததுன்னா இல்லை, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. 15% கிட்டத்தட்ட நெருங்கி வந்து தேஜா முன்னணியில். ஆனால் இப்போதைய சூழல் வேறு. அப்போது பாஜக எந்த கழகத்தோடையும் சார்பு இல்லாமல், கூட்டணினா பெரிய கட்சிகள் இல்லை, சிறு சிறு கட்சிகள் இருந்தது,
தனித்து இயங்கிய காலத்தில் பர்சன்டேஜ் அதனுடைய கிராஃப் அதிகரிச்சது. இப்போது நயினார் பொறுப்பேற்ற போது கட்சி கூட்டணி அதிமுக சார்பாகவும் பச்சையாக சொல்லப்போனால் அதிமுக தயவில் தான் இருப்பாங்க. நீங்கள் 2021 தேர்தலில் வந்து 4 இடங்களை பெற்ற போது அதிமுகவோட கூட்டணியில் இருந்தது. நீங்கள் பாஜக தனித்து சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்றதாக சரித்திரமே இல்லை. ஒரே ஒரு முறை பத்மநாபபுரத்தில் வேலாயுதம். அதுக்கு முன்னாடி இந்து முன்னணி சேர்ந்த பாலச்சந்திரன் இருந்தார். அதுக்கு பாஜக அப்போல்லாம் தமிழ்நாட்டில் பாஜகன்ற ஒரு கட்சி அறிமுகமாகாத சூழல் 80கள் 84 நினைக்கிறேன். அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்த 2001 எச் ராஜா, KN லக்ஷ்மணன் போன்றவர்கள் சேர்த்து 4 சீட்டு வந்தது. அதற்கு பிறகு ஒரு நீண்ட காலம் ஒன்றும் கிடையாது. இப்போது 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி தயவில் தான் 4 வருது. ஒருவேளை இந்த என் மக்கள் யாத்திரையினால் ஏற்பட்ட ஒரு பாப்புலாரிட்டி பிஜேபியினுடைய அண்ணாமலையின் உழைப்பினால் ஏற்பட்ட பிழைவு தனியாக வந்திருக்கலாம். இப்போ அதிமுகவோடு சேர்த்துருக்காங்க. இருந்தாலும் நாம் வந்து அண்ணாமலை என்ன பண்ணாரோ அந்த உத்தியை பண்ணலாம் என்ற நோக்கமாக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை மாற்றம் நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு பாஜக முன்ன மாதிரி வேகமாக இல்லை. மாறாக அந்த இடத்த ஸ்பேஸை எடுத்துக்கிட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக நிச்சயமாக நோ டவுட் அப்படி ஜூலையிலேருந்து அவர் 180 தொகுதி கவர் பண்ணிட்டார். இன்றைக்கி வரையில் போகிற இடங்கள்லாம் மகத்தான இது. அவருக்கும் சோதனைகள் வந்து, சோதனைனா ஆம்புலன்ஸ் சோதனை, அதையும் மீறி வெற்றி கொண்டார். தாவேகா மாதிரி சொதப்பலை, அதெல்லாம் பண்ணார். பர்ஃபார்மண்டாக இன்றைக்கி வரையில் அவர் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கார் அவரோட. ஸோ நாமளும் பண்ணணும் என்கிற ஒன்று. அண்ணாமலை பண்ணார், அதே மாதிரி நாம் பண்ணணும். எடப்பாடி பண்ணிகிட்ருக்காரு, அதே மாதிரி நாம் பண்ணணும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த யாத்திரையை நயினார் தொடங்குகிறார். எனவே ஒரு யாத்திரையும் தொடங்குறது வரவேற்கத்தக்கது தான். மக்களை சந்திப்பார், மக்களுடைய குறை நிறைகளை தெரிஞ்சுப்பார், ஆட்சியாளர்களுடைய பிரச்சனைகள் மக்கள் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிட்டால் அது தேர்தல் காலத்துக்கு பயன்படுத்த வழி கிடைக்கும். அந்த ஒரு வகையில் வரவேற்க யாத்திரை செய்யாமல் எந்த கட்சியில் நீதி கேட்டு நிதி பயணம் கலைஞர் நடத்தினார். ஜோடோ யாத்திரை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தி நடத்திய பிறகு நடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஒன்றும் ஆட்சிக்கு வரலை, ஆனால் முந்தைய காலத்தை விட அதிக இடங்களை பெற்றது. 100 கிட்டத்தட்ட 100 சீட்டு காங்கிரஸ் கிடச்சுன்னா அது நிச்சயமாக பாரத் ஜோடோ யாத்திரையினுடைய அது இந்த யாத்திரை ஒரு காரணம் தான். நீங்கள் பிஜேபியோட வரிசை என்ன காரணம்? அயோத்தியை நோக்கி எல்கே அத்வானி நடத்திய ரத யாத்திரை தானே. ஸோ அதனால் ஒரு பலன் கிடைக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த யாத்திரையோடைய அந்த டேக்லைன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒரு இந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ், குறிப்பாக வந்து அந்த மாநிலத்தோடைய நான் கன்னடிகா, நான் தெலுங்கன், நான் மலையாளி, நான் தமிழன் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டியை தேசிய கட்சிகள் அது வந்து பெரும்பாலும் வந்து அதை வந்து தூக்கி பிடிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்கும், சிலர் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இது வந்து தேசிய கட்சியோடைய ஒரு மாநிலத்திலோட பயணம். இதில் தமிழனின் பயணம் அப்படின்ட்டு வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா, அது ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? ஏன்னா அவர்கள் வந்து இந்தியர்கள் அப்படிங்கிறது தான் வந்து இவ்வளவு நாள் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருந்ததே அந்த விஷயம்தான். ஆனால் இப்போ அந்த தமிழன் அப்படிங்கிற அந்த ப்ரைடையும் வந்து அதில் உள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? நான் அந்த யாத்திரைக்கு வைக்கப்பட்ட பெயரில் 2வது பகுதி தமிழனின் பயணம். எனக்கு அது பெரிய சிக்னிஃபிகன்ட் அதில் இருக்கான்னு தெரியல. ஆனால் முதல் பகுதி தமிழகம் தலை நிமிரன்னு போட்டிருக்காரு. மு.க. ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தில் தலை குனிய விட மாட்டோம் அப்படிங்கிறது சொல்கிறதுனால அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி அவர் தலை குனிய விட மாட்டேன்றது பாசிட்டிவ் தான், தலை நிமிர செய்த. ஆனால் நீ குனிய வைக்கிற, நான் வந்து நிமிர வைக்கிறேன், பாஜக நிமிர வைக்கும் அப்படிங்கிற மெசேஜ் சொல்கிறதுக்காக தான் முதல் வரி. 2வது தமிழனின் பயணம் என்று எனக்கு ஒன்றும் பெரிய சிக்னிஃபிகன்ஸாக தெரியல. அவர்கள் வந்து திராவிடம் சொல்ல முடியாது, நடக்க போகிறது சட்டப்பேரவை தேர்தல். தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது இல்லை. அதான் அது முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரியான இப்போது அண்ணாமலை நடத்தினார் என் மண் என் மக்கள், அதில் வந்து அவரோட ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது இருந்தே தவிர ஒரு இனம் சார்ந்தோ இந்த மாநிலம் சார்ந்தோ இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த டேக்லைனில் இல்லை. ஆனால் இதில் வந்து தமிழன்னு சொல்லிட்டு டைரெக்டாக எது பஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
அதுல சிக்னிஃபிகன்ஸ், ஏன்னா இப்போ எதிர்க்க இருக்கிறவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறதும் அதுல முக்கியமான பாயிண்டா? இல்லை, நான் அப்படி எனக்கு தோணலை. நான் என்ன நினைக்கிறேன், அண்ணாமலை பாஜக போன்ற கட்சிகள் ஹிந்துத்துவத்தை முன்னெடுத்தோம், வேல் யாத்திரை அல்லது இந்த மாதிரி யாத்திரைகள் முன்வைப்பாங்க, அது எடுபடலை. அது ஒரு பெரிய அவங்க சொல்கிறாங்க, நயினார் நாகேந்திரன் தெரியல, பிஜேபிக்காரங்கெல்லாம் வளர்றாங்க, அதனால் வேல் யாத்திரையினால் 4 சீட்டு கிடைக்கல, அதிமுக தயவில் தான் 4 சீட்டு கிடைச்சிது. அதுதான் உண்மை, அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுருவோம், நம்ம அந்த டிபேட்டு போகலை. இதில் அந்த இப்போ இதுவரையில் அந்த வேல் யாத்திரை இல்லை ஹிந்துத்துவ யாத்திரை இந்த மாதிரி சொன்னால் இங்கே எடுபடாது. திராவிடம்னு சொன்னால் திராவிடத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது தெளிவாக தெரியும். அதை கவுண்டர் பண்ணிடுவாங்க, அதனால் அதுவும் முடியாது. சரி, தமிழன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த தமிழ் தேசியத்தையும் தனக்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் இதில் இருக்கா? ஏன்னா தொடர்ச்சியாக பிரதமருக்கு ஒரு பர்சனலாகவே ஒரு மரியாதை அப்படிங்கிற தமிழ் மேலே இருக்கு அப்படிங்கிறத பல இடத்துல அவர் பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைய இளைஞர்கள் மத்தியில், அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் தமிழர்கள், நாம் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஊடுருவி இருக்கிறதுன்ற ஒரு விஷயத்த நாம யூஸ் பண்ணிக்கணுங்கிறதும் ஒரு காரணமா இருக்கலாம். அந்த அளவுக்கு சிந்திச்சு இவங்க செய்வாங்கன்னு தெரியல. நான் பாஜக இப்போ இருக்கிற பாஜக ஸ்ட்ரக்சர் ஒன்றும் திசை தெரியாமல் தான் இருப்பதாக என்னுடைய கருத்து. நான் தெளிவாக இருக்கேன் அதில். அவங்களுடைய ஒன்றும் அவ்வளோ சிந்திச்செல்லாம் செய்யப்படக்கூடியவங்க இல்லை. திரும்ப திரும்ப அதை பாரத் மாதா கி ஜெயின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, தமிழகம் தலை நிமிர, அது ஓகே, அது பொலிட்டிக்கலாக டிஎம்கே கவுண்டர் பண்ணுறது, அது ஏதாவது பிடிக்கணுமேன்றதுக்காக தமிழனின் பயணம்னு போட்டிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. ஆனால் அது எஃபெக்ட் இருக்குது. அப்படி தமிழனின் பயணம்னு சொல்லும்போது அதில் ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் திராவிடத்தின் மீதான வெறுப்பு, தமிழ் தேசியத்தின் மீதான ஈர்ப்பு என்பதில் மறுக்கவே முடியாது. நடுநிலையாக நடத்தப்பட்ட ஆய்வுகள் இதை தெரிவிக்கின்றது. இளைஞர்களுக்கு தமிழன் அப்படின்னு சொல்கிறது தான் பிடிச்சிருக்கு, திராவிடன் என்றால் பிடிக்கலை என்பது கருத்தாக்கம். அதனோட விளைவு தான் சீமானுக்கு தொடர்ந்து அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அதிகரிச்சிட்ருக்கு, வாக்கு விழுக்காடு அதிகரிச்சிட்ருக்கு. ஆனால் இப்போ விஜயனோட வரவுக்கு அப்புறம் எப்படி ஆச்சுன்னு தெரியல. விஜய்க்கே இந்த கரூர் சம்பவத்துக்கு நிலையெல்லாம் மாறி இருக்கு. இதெல்லாம் சூழல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படி காயினேஜ் பண்ணால் பெட்டர் அப்படின்னு தான் பாஜக நினைக்குது. அது தவிர அதுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் இப்போது இந்த யாத்திரை பண்ணுறது நல்லது. அது அப்போ மக்களை சந்திக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புதுசாக கற்றுக்கலாம். அதெல்லாம் கற்றுப்பாங்களான்னு பொறுத்து பார்க்கணும். இன்னமும் பாஜக நேஷனல் லெவல் பாஜக இருந்ததுன்னா இங்கே எடுபடாது. இதில் இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள், பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது மதுரையில் இருந்து தொடங்குகிறது. நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக கொண்டு வந்த போது 2 ஆஸ்பெக்ட் தான் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. ஒன்று, அதிமுகவுக்கு இணக்கமான ஒரு தலைவராக, கூட்டணிக்கு இணக்கமான தலைவராக, கூட்டணி உடைவதற்கு எந்த விதமான ஒரு குந்தகம் விளைவிக்காத தலைவராக நயினார் இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று. இரண்டாவது, அவருடைய முக்குலத்துவ சமூகம். அதிமுகவுக்கு முக்குலத்துவ சமூகத்துடைய வாக்குகள் இல்லை 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 அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரம், தொடர்ச்சியான ஒரு விவாதம் போயிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல முக்குலத்துவருடைய ஒரு தலைவர் வராரு. அவர் மாநில தலைவராக இருக்கிறாரு. அவருக்கும் எடப்பாடிக்குமான அந்த கெமிஸ்ட்ரி தெரியுது. உள்ளிட்ட விஷயங்கள் இப்படி எல்லாம் இருக்கும் போது அதே மாதிரி சவுத்ல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, அப்போ பாஜகவுடைய அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கொங்கு மட்டும் இல்லை, சவுத்லேருந்து ஆரம்பிக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது பாஜகவினுடைய நோக்கமாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் யதார்த்தம் அது அல்ல. ஏன்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தன் வசம் இழுக்கணும்னா 2 காரியம் பண்ணியிருக்கணும். எடப்பாடி வச்ச கோரிக்கையை முதல்ல செயல்படுத்தியிருக்கணும். என்ன சொன்னார் அவர்? விமான நிலையத்துக்கு இல்லை, விமான நிலையம் நீண்ட காலம் சொல்லிட்டு வர்றார். இவரே இப்போ சுப்பிரமணியன் சாமியே சொல்லிட்டு வர்றார், பாரத் ரத்னா விருது தரணும்னு சொன்னார்ல. அந்த யோசனை நானே பல ஆண்டுகளுக்கு முன்பு வச்சேன். அது ஒரு பக்கம். அது எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே கூட்டணியில் இருக்காங்கல்ல பிஜேபி, சரி ஏதோ ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துருக்கலாம். இல்லை, ஆனால் சொன்ன உடனே கிருஷ்ணசாமி கிட்ட இருந்து ஜாயின் பண்ணிட்டு எதிர்ப்பு வந்ததையும் நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அது நமக்கு பேக் ஃபயர் ஆகுங்கிற கூட ஒரு எண்ணமா. ஏன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அது அப்படி வைக்கக்கூடாது, எடப்பாடி ஏன் இப்படி பேசினாருன்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொன்னார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வைக்கிறதுலாம் இருக்கட்டும், பாரத ரத்னா கொடுத்துட்டாங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவார் கிருஷ்ணசாமி? சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பாரு, போட்டோம்.
கிருஷ்ணசாமியானால் அவங்களுக்கு என்ன ஓட்டு வரப்போகுது? ஒரு சமூகத்துடைய பகையை சந்திக்கணுமோ இல்லை, அப்படின்னு நான் வரேன். எதை இந்த தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மிக மோசமான அரசியல் வந்து ஒரு சமூகத்துக்கு செஞ்சால் இன்னொரு சமூகத்துக்கு. அதனால தான் கடந்த முறை எடப்பாடி ஆட்சியில் இருந்தபோது 10%, 10.5% ஒதுக்கினோட ஓபிஎஸ் என்ன பண்ணார்? துணை முதலமைச்சர் தற்காலிகம் தான் சொல்லி சொதப்பி விட்டார். உடனே இவங்க ஆட்சிக்கு வந்து நீக்கப்பட்டது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் மோசமான அரசியலுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் பண்ண கோளாறு தான். 2 கட்சியும் நான் விமர்சிக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த முக்குளத்தோர் வாக்குகளை பெற வேண்டும் என்றால் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுகிறேன்னு சொன்ன டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் மறுபடியும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலை? ஏன்னா நான் ஏன் இதை காரணமாக சொல்கிறேன்னா, ஓபிஎஸ் நான் 4,30,000 ஓட்டுகள் வேணுமோ வாங்கியிருக்கேன். 3,40,000 ஓட்டு ராமநாதபுரத்தில் அன்பாப்புலர் சிம்பல். ஓபிஎஸ் ஒன்றும் பாப்புலர் லீடர் கிடையாது. ஓபிஎஸ் பேரில் ஓ பன்னீர்செல்வம்னு ஒரு 5-6 பேர் கேண்டிடேட்டு நிறுத்திருக்காங்க. இவ்வளவு ஸ்ட்ரகிளுக்கு பேர் அவர் கணிசமான வாக்குகள் பெற்றிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் பிஜேபியினோட வாக்குகளும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ முக்குளத்தோர்களை வாக்குகளை பெற வேண்டும் என்றால் ஏன் இவர்களெல்லாம் விட்டு கொடுத்தாங்க? இல்லை, ஆனால் அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அவங்களுடைய ஆதரவாளர் தரப்பு. என்னன்னா, தினகரன் இன்னைக்கும் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா அவர்தான் கூட்டணி கட்சியோட தலைவர்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த கூட்டணியே வந்து அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் தொடங்கிட்டாரு. 160 தொகுதிக்கு மேல அது போயிடுச்சு. அப்படிங்கிற போது இவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னு ஒரு டிமாண்ட் வைக்கக்கூடிய ஒரு கட்சியை கூட்டணியில் எப்படி சேர்த்துக்க முடியும்? இல்லை, அது கரெக்டு. அப்போ நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவங்க தான் முக்கியம் அப்படின்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கள். இல்லை, அவங்க எங்களுக்கு தேவையில்லை, அதில் முக்குளத்தோர் ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சினா அதனால் இல்லை அப்படின்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சார்ந்துடுங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த கம்யூனல் போலரைசேஷன்ற மோசமான அணுகுமுறைக்கு பாஜக ஆளாகிவிட்டது அப்படி தான் இப்போ பார்ப்போம். ஆகையினால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முக்குளத்தோர் ஓட்டு அப்படிங்கிற கணக்கெல்லாம் வேறு. அதனால் நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அண்ணாமலை இருந்தார்ல, அவரால் கொங்கு மண்டலம் அவரை நீக்கினோடனே கொங்கு மண்டல வாக்குகள் சரிஞ்சிடுவோம்? எதுவும் இல்லைல்ல. நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறது தான் கணக்கு. அது பர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் தான், கருணாநிதி கூட அவர் நீண்ட காலம் கம்யூனல் போலரைசேஷனை கொஞ்சம் அடக்கி தான் வாசித்தார். பிறகு தான் காலம் மாறி போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எது பண்ணாலுமே இது ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கைக்கு வரணும். அதுக்கு எந்த கட்சிக்கு தயாராகிறது? இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எதை செய்தாலும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற பிளானோடையவே இப்போ கடமை இருக்கிறது அதிமுக. எடப்பாடி வந்து நாம் ஆட்சி அமைத்து, எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்ல, ஆட்சி அமைத்து விட்டால் என்னென்ன திட்டங்களை எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் என்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க இன்னும் தொலைநோக்கோட பார்க்குறாங்க. யாரை பற்றி அவங்க நெகட்டிவாக பேசுகிறது, எந்த கவர்மெண்ட்டும் பேசுனார். டிடிவி தினகரனை பற்றி அவர் பேசுனதில்லை. செங்கோட்டையன் இப்போ ரெபலாக இருக்கார், அவரை பற்றி பேசுனதில்லை. பன்னீர்செல்வத்தை பற்றி சில சட்டபூர்வமான விஷயங்களில் கமெண்ட்டை சொல்லுவாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் சசிகலாவை பற்றி அவருக்கு பேசுகிறதில்ல. அதிமுக கிளியர் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுகவை எதிர்ப்பது என்கிற அணுகுமுறையில் திமுக செய்கிற குறைகளை சுட்டி காட்டு தைரியமாக பிரச்சாரம் பண்ணி மக்கள் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவருடைய இந்த யாத்திரை அப்படிங்கிறது குறிப்பாக அந்த சவுத்தில் ஒரு கன்சால்டேஷனை, அப்படி கன்சால்டேஷன் இல்லைனாலும் கூட குறைஞ்சபட்சம் அந்த என்டிஏ அதிமுக அலைன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பேட் நேமையாவது குறைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேற நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் யாத்திரை போனால் நம்ம பலத்தை காமிச்சு சீட்டு பார்கெனுக்காக பயன்படுத்துவாங்கன்னு நான் கருதுகிறேன். அதிமுகவோடு கொண்டு இருக்கிற கூட்டணியில் கொஞ்சம் அதிக இடங்களை கேட்பதற்கான முயற்சியாக இருக்கலாம். ஏன்னா தாவேகா மெல்ல மெல்ல நெருங்கி வருகிறது அதிமுகவோட அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக இருக்குது. ஒருவேளை சூழல் அப்படியும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏனென்றால் தாவேகா என்பது ஒரு இந்த பயிற்சி காலத்திலே வராத ஒரு கட்சி. இதுவரையில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவங்க செட்பேக் இருக்குது. நமக்கு இனிமேல் வழி கிடையாது, ஒரு பெரிய கட்சி சார்ந்திருக்கணும், தமிழ்நாட்டை பல ஆண்டுகள் ஆட்சி செய்தால் அதிமுக சார்ந்திருக்கணும்னு நெருங்கி வர்றாங்க. அப்படி நெருங்கி வரும்போது நம்ம கேட்குற சீட்டு ஏதோ குறைஞ்சிடுமோன்னு பாஜக நினைக்கக்கூடும், என்னுடைய பார்வை. அதனால் நம்மளுடைய கம்ஃபர்டபுள் சீட்ஸை டிமாண்ட் பண்ணுறதுக்கு இந்த யாத்திரை எல்லாம் நடத்தி நம்மளும் லைம்லைட்டில் இருக்கலாம்னு நயினார் முயற்சி பண்ணலாம்.
இதெல்லாம் அரசியல். அதெல்லாம் நம்ம குறையும் சொல்ல முடியாது, பாராட்டும் சொல்ல முடியாது. ஆனால் யாத்திரை நடத்துறது அப்படிங்கிற ப்ராக்டிஸ் வந்து இஸ் குட் திங். பல சந்திரசேகர் கூட 83 பாரத யாத்திரை நடத்தினார், குமரியானந்த் நடத்தினார், வைகோ நடத்தியிருக்கிறார் மதுவிலக்குக்காக. கலைஞர் கருணாநிதி அவர்கள் 82 நீதி கேட்டு நெடிய பயணம் நடத்தியிருக்கார். இந்த மாதிரி யாத்திரை பயணம் நடத்துவது மக்களோடு நெருங்குவதற்கு அதிக வழி வகுக்கும். அதனால் இது அரசியல் ரீதியாக வரவேற்க. ஆனால் என்ன குறிக்கோள் அப்படின்னு பார்க்கணும். என் மக்களில் ஒரு டார்கெட் இருந்தது, ஒரு ஃபோக்கஸ் இருந்தது. தமிழகத்தை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எடப்பாடி நடத்துகிற ஒரு பரப்புரையில் அந்த யாத்திரையில் ஒரு பர்பஸ் இருந்தது, ஒரு குறிக்கோள் இருந்தது. அதை நோக்கி அந்த ஃபோக்கஸில் கரெக்டாக அவங்க மூவ் பண்ணுறாங்க. இன்னும் சொல்கிறது, தாவேக்கா கூட அது மாதிரி பண்ணிச்சு. கரூர் சம்பவத்தினால சொதப்பிச்சே தவிர அந்தந்த ரீஜனில் அவர் விஜய் நடத்தின பரப்புரையில் அந்தந்த ரீஜனை சேர்ந்த அந்தந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர்களையே சுட்டி காட்டி விமர்சித்தார். அதில் சில ஃபேக்சுவல் ஏரர் இருந்தது, சில ஹோம்ஒர்க் சரியாக பண்ணதில்லை. ரைட்டு, அவருக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதெல்லாம் இருந்தாலும் அந்த 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 அணுகுமுறை வரவேற்கத்தக்கதாக இருந்தது. ஆனால் மெச்சூர்டு ஒரு வெட்டரன் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன செய்யணுமோ அதை ஒழுங்காக செய்வது இப்போதைக்கு நிலையில் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. ஸோ அது மாதிரி இவங்க செஞ்சால் எந்த அளவுக்கு பலம் கூடும்னு பொறுத்தெடுத்து பார்க்கணும். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயமா, இந்த யாத்திரையை தொடங்கி வைப்பது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஃபர்ஸ்ட் ஜேபி நட்டா அவர்கள் வருவாருன்னு சொல்லப்பட்டது. இப்போ இருக்கும் கூட சில ப்ரெஸ் ரிலீசஸ்ல அவர் பேர் தான் இருக்கு. ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் தொடங்கி வைக்க போகிறார் அப்படின்னு உறுதியா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த தமிழக அரசியல்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிருக்கு. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் அப்பவும், இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தார். அதுக்கு முன்பாக ஒரு வெள்ள பாதிப்பு, அப்பயும் அவர் வந்தார். இப்போ இந்த யாத்திரையை தொடங்கி வைப்பதும் நிர்மலா சீதாராமன் வருகிறார். நிர்மலா சீதாராமன் அவருடைய ஆதரவாளர்கள் தமிழக பாஜகவில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இடத்துலலாம் வராங்க. ஆஃப்டர் அண்ணாமலையுடைய அவர் தலைவராக இருந்து விடுபட்ட பிறகு அவங்க எல்லாமே முக்கியமான இடத்துக்கு வராங்க. அப்படிங்கிற போது அப்போ தமிழக அரசியல்ல, தமிழக பாஜகவில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னும் கூடுதலான கவனம் பெறுவதற்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் கணக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். நாளைக்கு வந்து சிஎம் கேண்டிடேட்டாக கூட அவங்கள நான் இது 10 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நேர்காணலில் சுட்டி காட்டினேன். அப்போது ஒரு லைம்லைட்டுக்கு அப்போதே இருந்தவர் வந்து நிர்மலா சீதாராமன், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த சமயத்தில். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு கேப் வந்து போச்சு, இடைவெளி வந்துச்சு. இப்போ மறுபடியும் அந்த அம்மா கொண்டு வர்றாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுறது, இன்னமும் அவங்க மக்களோடு நெருங்கி இருந்ததாக தெரியல, நமக்கு தெரியல. அவங்கள பெண் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மையாரை போலவோ மற்ற தலைவர் இந்திரா காந்தியை போலவோ பெண்ணாக இருந்தாலும் மக்களோடு நெருங்கிய தலைமை பண்பு அந்த அம்மா கிட்ட இருக்கதா தெரியல. நான் குறைய சொல்ல, அது அவங்க இயல்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அண்ணாமலை செஞ்சிருக்காரு. இப்போ நாளைக்கு நயினா நாகேந்திரன் இந்த மாதிரி மக்கள் இந்த தமிழகம் தலை நிமிர தமிழர் பயணம் வந்து வெற்றிகரமாக அமைச்சதுன்னா அவருக்கு தான் ஸ்கோர் கிடைக்கும். ஆனால் இந்த அம்மா இனிமேல் தமிழ்நாட்டுக்கே மத்திய அமைச்சராக தான் வந்துட்டு போயிருக்காங்க. சிதம்பரம் மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த சில பேர் இருக்காங்க. முரசொலி மாறன் சிறந்த நாடாளுமன்றவாதிகள், அவங்களெல்லாம் எந்த விதமான குறையும் சொல்ல, சிறந்த நிர்வாகிகள் கூட அந்த லெவலில் இருப்பாங்களே தவிர எனக்கு தமிழ்நாட்டு தலைவராக அவர்களை முன்னிறுத்துவது இன்றைய சூழலில் எடுபடுமான்னு தெரியல. காமராஜர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தார், பிரதமரை உருவாக்கினார். அவருடைய வேறு மண்ணிலையும் இருந்தது. அதுதான் நான் மகத்தான தமிழக தலைவராக இருந்தார். 2 செய்ய முடிஞ்சது. இவர்கள் நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி செஞ்சால், மக்களை அடிக்கடி சந்தித்தா, அடிக்கடி தமிழகத்தில் இருந்தாங்கன்னா அது பலன் தரும். அது சாத்தியமானது சந்தேகமே. அவங்க ஹேண்டில் பண்ணுறது கீ பொசிஷன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. அதனால் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி வந்து தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து ஒரு மைனர் பார்ட்னராக ஒரு அங்கமாக இருக்கிறதோ, அதே மாதிரி தான் இப்போவும் வந்து அதிமுக கூட்டணியில் ஒரு அங்கம் தான் வந்து பாஜக. ஸோ அதுவும் ஒரு மைனர் பார்ட்னர் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கு. ஸோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே மைனர் பார்ட்னராக, விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகட்டும், இங்கே எல்லாருமே மைனர் பார்ட்னர்ஸாக தான் இருக்காங்க.
ஆனா இவங்க யாரும் ஒரு யாத்திரை அப்படிங்கிற லெவல்லையோ இல்ல பிரச்சாரத்தையோ இன்னும் தொடங்காமையே இருக்கிறாங்களே. இவங்க மைனர் பார்ட்னர் இருந்தாலும் நயினாரோட யாத்திரை ஒரு பக்கம், கிட்டத்தட்ட 160 தொகுதிக்கு மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தையும் முடித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு ஒரு பக்கம். ஆனா திமுக கூட்டணியில ஒரு ஒரு பலத்த ஒரு மௌனம் நிலவரதா தெரியுது. இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்காத ஒரு சூழல் இருக்கு. அப்பப்போ ஏதாவது ஒரு உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு ஆக்டிவ் கிரவுண்ட் கேம்பெயின் அப்படிங்கிறது அங்க இல்லாமையே இருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? கம்பார்ட்மெண்ட்லாம் ஓட்ட உடச்சல், இன்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங், பிரமாதமான இன்ஜின், அவ்வளோதான். நான் இன்ஜின்னு சொல்லுறது திமுக, கம்பார்ட்மெண்ட்டில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஓட்ட உடச்சலாக இருக்காங்களா? அதிமுக கூட்டணியில் அதிமுகவும் இயங்கும், பாஜகவும் இணங்கும். சரி, நாளைக்கு தாவேகா தாவேகாவும் ஒரு இண்டிபெண்டாக செயல்படுது. ஆனால் பாமக வந்தால் கூட அன்புமணி கூட ஒரு யாத்திரை நடத்தியிருக்காரு, போயிட்டு இருக்கிறார், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் திமுகவில் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா வேற ஒன்றும் கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் வேற போக்கிடம் கிடையாது. காங்கிரஸு, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உட்பட அவங்களுக்கெல்லாம் வேற தனியான பெருசா என்ன இல்ல. போக்கிடம் இல்லைங்கிற மாதிரி உதயநிதி அவர்கள் பேசலையே. உதயநிதி அவர் என்ன சொல்றாரு, கை எங்களை கைவிடாது, கை எங்களை விட்டு போயிடாது அப்படின்னு நாங்க நம்புறோம்ல சொல்றாரு உதயநிதி. அப்போ காங்கிரஸ் வேணும்ல அவர் நினைக்கிறாரு. கண்டிப்பா அவங்க சின்ன சின்ன கட்சிகளுடைய பங்களிப்பு இருக்கு. இது இப்போ நடுவில் காங்கிரஸுடைய மேலிடத்த பார்வையாளர் சோடங்கர், அவர் 117 இடங்கள் போட்டியிடுவோம்னா ரைட். அந்த உறுதியை தமிழக காங்கிரஸ் கட்சி கடைபிடிச்சதா இல்லை. உடனே என்ன சொன்னாங்க, 117 நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம், அதுக்கான முயற்சிகள் எடுப்போம், 60 நாங்கள் கேட்போம் அப்படின்றாங்க. அது 60 தான். அது அப்போ 10-20 ஆண்டுகளாக 60 தான். அந்த லெவலில் போன வாட்டி குறைஞ்சி போச்சு வச்சுங்களேன். அதனால் அது கேட்பாங்க. அப்புறம் 20 தான் கொடுக்குறேன்னா வாங்கிட்டு போவாங்க. இவங்களோட உறுதி நமக்கு தெரியாத தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினோட தலைவர். ஏன்னா அதிலே ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, ஒவ்வொரு நம்பர் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறார். பேச்சுவார்த்தை வரும்போது அவர் காட்டட்டும், அதெல்லாம் காட்டுவாங்களோ தெரியல. அது ஒரே ஒரு சமயத்தில் மட்டும்தான் 60 கேட்டு 63 கலைஞர் கொடுத்தாரு. அது ரெய்டு 11 அண்ணா அறிவாலயத்தில் நடந்த ரெய்டு சமயத்தில் தான். இப்போ அதெல்லாம் கிடையாது, மேலேயே காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. அதனால் அப்படி ஒன்றும் செல்லுபடியாகாது. அதனால் இவங்களும் அப்படி தான். ஒருத்தர் ஒரு கேட்டால், செல்வப்பிரதுக்கு ஒன்று கேட்டால் கேஎஸ் அழகிரி வேறு மாதிரி கேட்பார். கேஎஸ் அழகிரி சொன்னால் இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லுவார். அன்றைக்கே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில் கேட்பாங்க. அதனால் அவங்க காங்கிரஸில் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அவங்க ஒன்று திமுகவோட இருக்கணும், இல்லைன்னா அதிமுகவோட இருக்கணும், இல்லை யாரோ தயவில் இருக்கணும். அதனால் விடுதலை சிறுத்தைகள் அப்பப்போ பொங்கி எழுவாங்க, மாநாடெல்லாம் நடத்துவாங்க. மற்றபடி அவங்களுக்கு கடைசி சமயத்தில் ஒன்றே இதில் மட்டும் என்ன செய்வாங்கன்னு பார்க்கணும், சொந்த சின்னம்னு முடிப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் பொறுத்தவரையில் அவங்களும் முழக்கம் போடுவாங்க. தேர்தல் சமயத்தில் என்ன ஆவாங்க, கொடுத்தது தான் வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. திமுக விட்டுட்டா வேறு வழி கிடையாது, வேறு ட்ரெயின் பஸ்ஸு எதுவுமே இல்லை. அதனால் இன்ஜின் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்துப்போ பயணம் தானே பண்ண போகிறோம், ஊருக்கு போனோடனே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஊருக்கு போனோடனே பார்த்துக்கலான்னா நான் 2 எம்எல்ஏ சீட்டு 4 எம்எல்ஏ சீட்டு கிடச்சா போகிறோம் அப்படின்னு. அது தவிர அவங்களுக்கு இது இல்லை. கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக நமக்கு தெரியலை. அதனால தான் அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாஜகவும் நானும் வளருவேன் அப்படின்ற தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைக்கிது, தாவேகாவும் நினைக்கிது. கரூர் சம்பத்தை ஒதுக்கிட்டு பார்த்தா கூட அதிமுக நான் மீண்டும் வருவேன். ஸோ இந்த பக்கம் ஏன் பாமக கூட டு சம் எக்ஸ்டென்ட் அந்த எண்ணம் இருக்குது. தேமுதிக இன்றைக்கு விஜயகாந்த் இல்லாமல் பிரேமலதா இருந்தாலும் அவங்களும் எதையா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நோக்கம் ரொம்ப இந்த அளவு இவங்க காட்டுற வேகம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ சீட் கிடைச்சா போகிற லெவலில் இருக்காங்க. ஆகையினால் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் கட்சிகள் காட்டுகிற வேகத்தை திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் காட்டாது. ஏன்னா எல்லாருக்கும் சேர்த்து திமுக உழைப்பான், திமுக தண்டன் பாடுபடுவான், நமக்கெல்லாம் சேர்த்து பாடுவோம். அதான் அதனால தான் நீங்கள் திமுக தலைவர்கள் அவ்வப்போது எதையும் விமர்சனம் செய்வார்கள். நேரு என்ன சொன்னார், சும்மா இவங்க பல்ல தூக்கிட்டு வர முடியாது அப்படிம்பாங்க. அப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி அமைச்சர் பெரியசாமி என்ன சொன்னார், வசதியானவங்க கல்யாணத்துக்கு அவங்க கல்யாணத்துக்கு தான் போவாங்க, இவங்கெல்லாம் ஒன்று வேலை செய்கிறாரு பல காலம். கார்த்திக் சிதம்பரம் பதில் சொல்லியிருக்காரு, அமைச்சர் பெரியசாமியோட கருத்து குப்பை அப்படின்னு சொல்லியிருக்காரு. குப்பைன்னு சொன்னார். ஆனால் இதை மறுக்கலையே. நான் இல்லை நாங்கள் ஏழைகளுக்கு போகிறேன்னு சொல்லியே இதே கார்த்திக் சிதம்பரம் சொன்னாரா?
ஏழைகள்லாம் பார்க்குற ஆள் இல்லை. காரை விட்டு இறங்கினா வேஷ்டி அழுக்காகுன்னு ஆளுங்க காங்கிரஸ்காரங்க. அதனால் அவங்களும் பெரிய இதில்லை. அதெல்லாம் மாறி போச்சு. காமராஜரோட போச்சு. அதுக்கப்புறம் வேறு யாரும் இல்லை. டு சம் எக்ஸ்டென்ட் மூப்பனாரோன்னு சொல்லலாம். ஆனால் அவர் கூட தேசிய ஃபோக்கஸ் தான் இருந்தது. ஆக காங்கிரஸில் அதை பற்றி எதிர்பார்க்கணும். ஜாலியாக இருக்கலாம் காங்கிரஸோட எதிர்த்து. பாஜக இப்போ மாறிடுச்சு. இறங்கி வேலை செய்யணும். அதுதான் அவங்களுக்கு பலம் தருது. பார்ப்போம். எல்லாத்தையும் கடைசி தேர்தல் நெருங்க நெருங்க எப்படி நிலைகள் மாறுதுன்னு பார்த்துக்கலாம். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ சார்.